திராவிட முன்னேற்றக் கழகத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்தை கரிகால் சோழன் உலவிய மண்ணில் வழிநடத்துகிற வரலாற்று கடமைக்கு தலைமை தாங்கியவர் சகோதரி வாசுகி. ஒரு சாலை விபத்தில் சாலையிலேயே சமாதியாகி போனாள். அண்ணன் ஸ்டாலினின் பெற்றை அந்த வாசுகியின் குடும்பம் எந்த நிலையில் இருக்கிறது என்றைக்கு தஞ்சை களத்தில் நின்ற பொழுது அன்றைக்கு தஞ்சையில் கலைஞருக்கு வாரி வாரி கொடுத்து அவருடைய வெற்றிக்கு தான் சேர்த்த செல்வத்தை எல்லாம் கொட்டி கொடுத்தவருடைய எந்த நிலையில் இருக்கிறது என்று என்றைக்காவது நீங்கள் யோசித்திருந்தால் 1967 திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக நெஞ்சை எண்ணும் தஞ்சை பெரணியில் பயிருக்கு தாரை வார்த்து கொடுத்ததன் மூலம் இன்றைக்கு திமுகவே இன்றைக்கு கொங்கு மண்டலத்தில் கேள்விக்குறியாகிவிட்டது. நான் கேட்கிற இது என்ன அத்துமீறல்? விஜயின் தம்பிகள் மழைக்கா பயப்படுவார்கள் என்ற நம்பிக்கையில் ஒரு முக்கியமான பேசி பயிற்சி பெற்று நான் என்னை வளர்த்த ஊர் கரூர் என்று கருதுகிறவர் அண்ணா 49 செப்டம்பர் 17 தொடங்கினார். அந்த 17 49 தொடங்கிய இயக்கம் 18 இது போன்ற ஒரு மழை நாளில் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை கரிகால் சோழன் உலவிய மண்ணில் வழிநடத்துகிற வரலாற்று கடமைக்கு தலைமை தாங்கியவர் சகோதரி வாசுகி. ஒரு சாலை விபத்தில் சாலையிலேயே சமாதியாகி போனாள். அண்ணன் ஸ்டாலினின் பெற்றை அந்த வாசுகியின் குடும்பம் எந்த நிலையில் இருக்கிறது என்றைக்கு தஞ்சை களத்தில் நின்ற பொழுது அன்றைக்கு தஞ்சையில் கலைஞருக்கு வாரி வாரி கொடுத்து அவருடைய வெற்றிக்கு தான் சேர்த்த செல்வத்தை எல்லாம் கொட்டி கொடுத்தவருடைய எந்த நிலையில் இருக்கிறது என்று என்றைக்காவது நீங்கள் யோசித்திருந்தால் 1967 திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக நெஞ்சை எண்ணும் தஞ்சை பெரணியில் பயிருக்கு தாரை வார்த்து கொடுத்ததன் மூலம் இன்றைக்கு திமுகவே இன்றைக்கு கொங்கு மண்டலத்தில் கேள்விக்குறியாகிவிட்டது. நான் கேட்கிற இது என்ன அத்துமீறல்? விஜயின் தம்பிகள் மழைக்கா பயப்படுவார்கள் என்ற நம்பிக்கையில் ஒரு முக்கியமான பேசி பயிற்சி பெற்று நான் என்னை வளர்த்த ஊர் கரூர் என்று கருதுகிறவர் அண்ணா 49 செப்டம்பர் 17 தொடங்கினார். அந்த 17 49 தொடங்கிய இயக்கம் 18 இது போன்ற ஒரு மழை நாளில் அண்ணா அவர்கள்